கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் பேர் போன இந்த பாரத பூமியில இந்த பார்த்திபன் எவ்வளவு பெரிய கொடுமைக்கார பாவியா இருந்திருக்கான் யுவரானர். இந்த மண்ணுக்கே எவ்வளவு பெருமை நம்ம பொண்ணுங்க தான். சந்தியா இந்த மண்ணுல பிறந்த பொண்ணு. அதனாலதான் அவ புருஷ பண்ண எல்லா கொடுமையும் தாங்கியிருக்கா யுவரானர். நான் திட்டினேன். இந்த முட்டாள்தனத்துக்கும் மூர்க்கத்தனத்துக்கும் எப்படி பொறுமையா இருந்தேன்னு கேட்டேன். அதுக்கு குடும்ப கௌரவம்னு சொல்லிட்டா யுவரானர். ஓகே அங்கிள், நீங்க பண்ற ஆபரேஷன் அப்சர்வ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஃபிளைட்லயே வந்துடுறேன். ஓகே அங்கிள், பாய். சந்தியா, ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டியா? வெச்சிட்டாங்க. என்னம்மா செல்லம், நாம பிரிஞ்சிருக்கணுமே நீ ஃபீல் பண்றியா? முக்கியமான ஆபரேஷன் முடிஞ்சதுமே நான் உடனே வந்துடுவேன். என் சமத்துல பாய். சந்தியா, சூட்கேஸ் எங்க? கார்ல வச்சிட்டேங்க. ஓகே. பாய் டார்லிங். எனக்கு இப்படி ஒரு புருஷனை கொடுத்துட்டியே. அழு, நல்லா அழு. இப்படி அழுதுட்டு இருந்தீனா உன் கண்ணீர் வீணா போனதா மிச்சம். என்ன சந்தியா, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இவ்வளவு கொடுமையானவனா? நீ ஒரு மனுஷனோட வாழ சந்தியா, ஒரு மிருகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. போதும் சந்தியா, இந்த கொடுமையெல்லாம் போதும். இத பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? எங்க அப்பா நல்ல குடும்பத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுட்டோன்னு மனசு பூரா சந்தோஷத்துல இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே எங்க அப்பா உயிர் போயிடும். இந்த உண்மை தெரிஞ்ச அவரு போனம் ஆயிடுவாரு. அதனாலதான் அவர்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லல. அவர் உயிரோட இருப்பாருல்ல, எனக்கு அதுவே போதும். சரி, இந்த அருமையான மாப்பிள்ளை பெத்தாங்களே உன் மாமியார் மாமனாரும், அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? சொன்னேன், என் மாமியார் கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க என்னதான் சொன்னாங்க? அதுக்கு அவங்க